வணக்கம். தமிழகம் மற்றும் புதுச்சேரி தணிக்கை முதன்மை கணக்காளர் அலுவலகம் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நடைபயணத்தை சபாநாயகர் செல்வம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி தணிக்கை முதன்மை கணக்காளர் அலுவலகம் சார்பில் தணிக்கை வாரத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நடைபயணம் நடந்தது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடந்த பேரணியை சபாநாயகர் செல்வம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பொது கணக்கு குழு தலைவர் ரமேஷ் எம்எல்ஏ, தலைமை செயலர் சரத் சவுகான், அரசு செயலர்கள் ஆஷிஷ், மாதவராவ் மோரே, ஜெயந்த்குமாரே முன்னிலை வகித்தனர். தமிழ்நாடு புதுச்சேரி மாநில முதன்மை கணக்காளர் ஜெனரல் ஆனந்த், தணிக்கை தலைமை இயக்குனர் திருப்பதி வெங்கடசாமி, மூத்த துணை கணக்காளர்கள் ஜெனரல் ஆபிரகாம் உட்பட அதிகாரிகள் பங்கேற்றனர். மாவட்ட கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் பள்ளி மாணவர்களுக்கு தணிக்கை உணர்திறன் திட்டம் சார்பில் பொதுநிதி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம், தொண்டமனத்தம் பகுதிகளில் நாளை மின்சார சேவை தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வில்லியனூர் சேதரப்பட்டு மின்பாதையில் நாளை வியாழக்கிழமை பராமரிப்பு பணிகள் நடக்கிறது. இதையொட்டி காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை முத்துப்பிள்ளை பாளையம், ஓம் சக்தி நகர், ராதா நகர், பாலாஜி நகர், ஆதித்யா அவென்யூ, பிச்சை வீரன்பட்டு, டாக்டர் ராதாகிருஷ்ண நகர், பாவேந்தர் நகர், சுப்பிரமணி பாரதி நகர், காரை கோவிந்த நகர், ரெட்டியார்பாளையம், ஆதிகேசவன் நகர், திருநகர், காவேரி நகர், பெருமாள் ராஜா கார்டன், வானத்து நகர், அஜீஷ் நகர், அரவிந்தர் நகர், சின்னசாமி நகர், சத்யசாய் நகர், பாரிஸ் நகர், கோல்டன் அவென்யூ, பூமியான்பேட், ஜவஹர் நகர், சிவா நகர், ராகவேந்திர நகர், பொன் நகர், அருள் நகர், சுதாகர் நகர், பவழக்காரன் சாவடி, சத்யசாய் நகர், பாவாணர் நகர், புதுநகர், மூகாம்பிகை நகர் ஒரு பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை செய்யப்படுகிறது. அதேபோல் தொண்டமனத்தம் பிள்ளையார்குப்பம் மின்பாதையில் நாளை பராமரிப்பு பணிகள் நடக்கிறது. எனவே காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை தொண்டமனத்தம் ஒரு பகுதி, ராமநாதபுரம், கூனிமுடக்கு, பிள்ளையார்குப்பம், செல்லிப்பட்டு, விநாயகம்பட்டு, சோரப்பட்டு, பாம்புப்பட்டு உயர் மின்னழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின் நிறுத்தம் செய்யப்படுகிறது என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருக்காஞ்சி ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சன்னதி நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மற்றும் கிழக்கு ராஜகோபுரம் திருப்பணி துவக்க விழாவில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ விசாலாட்சி ஸ்ரீ அன்னபூரணி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சன்னதி நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மற்றும் கிழக்கு ராஜகோபுரம் திருப்பணி துவக்க விழா நடைபெற்றது. மயிலம் பொம்மபுர ஆதீனம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீ சிவன் ஞான பாலய சுவாமிகள் அருளாசியுடன் நடைபெற்ற இவ்விழாவில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் மகா கும்பாபிஷேகம், கிழக்கு ராஜகோபுர திருப்பணி துவக்க விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து தேவஸ்தானத்துக்கு சொந்தமான புதிய ஸ்ரீ காஞ்சிநாதன் திருமண மண்டபம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி குத்துவிளக்கேற்றி மண்டபத்தை திறந்து வைத்தார். மேலும் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காசி விஸ்வநாதர் கோவில் திருப்பணி மற்றும் கும்பாபிஷேக உபயதாரர் வில்லியனூர் கணேசன் குடும்பத்தினர் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சிவஸ்ரீ சரவண சிவாச்சாரியார், திருக்காஞ்சி கிராமவாசிகள் மற்றும் சிவனடியார் பெருமக்கள் செய்திருந்தனர். கிழக்கு போக்குவரத்து காவல் நிலையத்தை ஆய்வு செய்த டிஐஜி சத்யசுந்தரம் அங்கு பணிபுரியும் காவலர்களுக்கு ஹெல்மெட் வழங்கினார். புதுச்சேரி டிஐஜி சத்யசுந்தரம் பொறுப்பேற்ற பிறகு முதலாக நேரு வீதியில் உள்ள கிழக்கு போக்குவரத்து காவல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் எஸ்பி அலுவலகத்தின் 2வது மாடியில் உள்ள கருத்தரங்கு கூடத்தில் போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். போக்குவரத்து சீனியர் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி, போக்குவரத்து வடக்கு கிழக்கு பிரிவு எஸ்பி செல்வம், இன்ஸ்பெக்டர்கள் நாகராஜ், சுரேஷ் பாபு மற்றும் எஸ்ஐக்கள் இதில் கலந்து கொண்டனர். அப்போது எங்கெங்கு போக்குவரத்து நெரிசல், விபத்துகள் அதிகமாக ஏற்படுகிறது, போக்குவரத்து போலீசாரின் செயல்பாடுகள் உள்ளிட்டவை குறித்து வீடியோ படக்காட்சிகள் மூலமாக டிஐஜிக்கு எடுத்துரைத்தனர். அப்பொழுது அவர் விபத்துக்களை குறைக்கவும், நெரிசலை போக்கவும்
தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து போக்குவரத்து போலீசாருக்கு காவல்துறை சார்பில் ஹெல்மெட்டுகளை டிஐஜி வழங்கினார். போக்குவரத்து காவல் நிலையங்களில் பணிபுரியும் 300க்கும் மேற்பட்ட போலீசாருக்கு ஹெல்மெட் வழங்கப்பட்டது. நெரிசல் மிகுந்த நேரங்களில் பாதுகாப்புக்காகவும் மழைக்காலங்களில் பயனுள்ளதாகவும் இந்த ஹெல்மெட் இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். திருபுவனை தொகுதியில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் 50 பயனாளிகளுக்கு வீடு கட்டும் தவணை தொகை வழங்கும் ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் திருபுவனை தொகுதியை சேர்ந்த 50 பயனாளிகளுக்கு ரூபாய் 50,60,000 ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வீடு கட்டும் முதல் தவணை தொகை ஒரு நபருக்கு 1,20,000, இரண்டாம் தவணை தொகை 15 நபர்களுக்கு தலா ரூபாய் 1,60,000 வீதமும் மற்றும் மூன்றாம் தவணை தொகை 34 நபர்களுக்கு தலா ரூபாய் 70,000 வீதமும் என அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தியதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டும் தொகைக்கான ஆணையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய செயற்பொறியாளர் சுந்தரராஜன், உதவி பொறியாளர் ரவி, இடைநிலை பொறியாளர் சத்தியவாணி, ஓவர்சீஸ் ரவிச்சந்திரன், ஏரியா இன்ஸ்பெக்டர் வெங்கடேசன் மற்றும் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் வரும் 23ஆம் தேதி வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி தொழிலாளர் துறை ஆணையரும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் இயக்குநருமான யாசம் லட்சுமி நாராயண ரெட்டி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் வரும் 23ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணி முதல் 4 மணி வரை வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்படுகிறது. இதில் புதுச்சேரி, தமிழகம் மற்றும் பிற மாநிலத்தை சேர்ந்த 40 முன்னணி தனியார் நிறுவனங்கள் பங்கேற்கிறது. இம்முகாமில் 2500க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக 10, 12 மற்றும் ITI, டிப்ளமோ, இளநிலை, பொறியியல், கலை, மருந்தியல், செவிலியல், கணக்கியல், கல்வியியல் மற்றும் முதுநிலை MBA முடித்தவர்கள் முகாமில் பங்கு பெறலாம். வேலைவாய்ப்பு முகாமிற்கு வரும்போது தங்களது 10 தற்குறிப்பு ரெசிம் மற்றும் கல்வி தகுதிக்கான உண்மை நகல் சான்றிதழ்களுடன் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்கிறோம் என்று அதில் கூறியுள்ளார். சிறுவந்தாடு லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக பெருவிழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. புதுவை மாநிலம் அருகே உள்ள சிறுவந்தாடு லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா சம்பிரோஷண திருக்குடுமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக புற்றுமண் பூஜை, விதையீடு விழா, வாஸ்து சாந்தி, அக்னி பிரதிஷ்டை, மகா சாந்தி ஹோமம், நவகலசம், கோபூஜை, மகா பூர்ணாகிதி ஹோமம் ஆகியன நடைபெற்றது. காலை 10 மணி அளவில் கடம் புறப்பாடு நடைபெற்று லட்சுமி நாராயண பெருமாள் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து மூலவர், லட்சுமி நாராயண பெருமாள், கனகவல்லி தாயார், கோதண்டராமர் உட்பட பரிகார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் சிறுவந்தாடு உட்பட சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். இரவு சிறப்பு அலங்காரத்தில் லட்சுமி நாராயண பெருமாள் மற்றும் கோதண்டராமர் வீதி உலா நடைபெற்றது. வில்லியனூர் தொகுதியில் 161 பயனாளிகளுக்கு முதியோர் உதவித் தொகைக்கான அடையாள அட்டையை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த 161 பயனாளிகளுக்கு முதியோர், விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்டோருக்கான உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள அட்டையை வழங்கினார். இதில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை துணை இயக்குநர் அமுதா, நல ஆய்வாளர் பாலமுருகன் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பணிக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு வரும் 25ஆம் தேதி நடைபெற உள்ளது.
இது தொடர்பாக புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பணிக்கு காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருந்த 5 பேர் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்டு உள்ளனர். சான்றிதழ் சரிபார்ப்பு வரும் 25ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தில் நடக்கிறது. சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வரும் ஆசிரியர்கள் பிறப்பு சான்றிதழ், 10, 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், ஆசிரியர் பட்டய சான்றிதழ், டெட் தேர்ச்சி மதிப்பெண் சான்றிதழ், சமீபத்தில் பெறப்பட்ட இருப்பிட மற்றும் ஜாதி சான்றிதழ், மாற்றுத்திறனாளி சான்றிதழ், விதவை சான்றிதழ் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட அட்டை உள்ளிட்ட ஆவணங்களுடன் பங்கேற்க வேண்டும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகள் உழவர்கரை நகராட்சி மூலம் பிடிக்கப்பட்டு உரிமையாளர் மீது போலீசில் புகார் அளிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உழவர்கரை ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சாலைகளில் திரியும் மாடுகளால் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டு விபத்து அதிகரித்து வருகிறது. சாலையில் சுற்றித் திரிந்த 108 மாடுகள் இதுவரை பிடிக்கப்பட்டு உரிமையாளர்களிடமிருந்து ரூபாய் 2,61,420 அபராதம் வசூலிக்கப்பட்டு மாடுகளை இனி சாலையில் திரிய விடமாட்டோம் என உறுதிமொழி பெறப்பட்டது. இருப்பினும் மாடுகள் தொடர்ந்து சாலைகளில் சுற்றித் திரிவதாக பொதுமக்கள் மூலம் தொடர்ந்து புகார்கள் வருகின்றன. ஆகையால் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்க வரும் வாரத்தில் உழவர்கரை நகராட்சி சிறப்பு நடவடிக்கைகளை எடுக்க உள்ளது. அதன்படி நகராட்சியால் பிடிக்கப்படும் மாடுகளின் உரிமையாளர் மீது போலீசில் புகார் அளிப்பதோடு அதிகபட்ச அபராதம் விதிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த குழந்தைகள் தின விழாவில் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் பள்ளி தாளாளர் பிரெடரிக் வரவேற்றார். பள்ளி முதல்வர் ஸ்டெல்லா வாழ்த்துரை வழங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக அரசு பள்ளி கல்வி இயக்க இயக்குநர் பிரியதர்ஷினி, அருட்தந்தை ஜோசப்பால், ஜிப்மர் மருத்துவமனை பேராசிரியர் வெங்கடாச்சலம், பள்ளியின் முன்னாள் மாணவரும் அப்போலோ மருத்துவமனை இணை ஆலோசகர் பாலச்சந்திரன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து அவந்திகா போட்டியில் பதக்கம் பெற்ற மாணவர்களுக்கும், ஓவியம், விளையாட்டு உள்ளிட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விழாவில் பள்ளி மருத்துவ இயக்குநர் ஜீட்டா பெடரிக், ஆலோசனை குழு உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரி ஜிப்மரில் பிஎஸ்சி நர்சிங் மற்றும் அலைடு ஹெல்த் சயின்ஸ் படிப்புகளுக்கான கலந்தாய்வு துவங்கியது. புதுச்சேரி ஜிப்மரில் பிஎஸ்சி நர்சிங் 94, அலைடு ஹெல்த் சயின்ஸ் 87 என இரு பிரிவுகளிலும் மொத்தம் 181 இடங்கள் உள்ளன. இந்த இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் நிரப்பப்பட்டு வருகிறது. இந்த 2024 முதல் 2025ஆம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு ஜிப்மர் இணையதளத்தில் கடந்த அக்டோபரில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு இவர்களுக்கான கலந்தாய்வு ஜிப்மர் அப்துல் கலாம் அரங்கில் நேற்று துவங்கியது. கலந்தாய்வில் பங்கேற்ற மாணவர்களின் சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டு தற்காலிக பட்டியல் ஜிப்மர் இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. இன்று காலை கலந்தாய்விற்கான செயல்முறைகள் நடக்க உள்ளன. இதில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு 4 ஜிப்மர் அகாடமிக் மையத்தில் மருத்துவ பரிசோதனையும் மதியம் சேர்க்கை ஆணையம் வழங்கப்படுகிறது. வரும் 25ஆம் தேதி வகுப்புகள் துவங்க உள்ளன. கடவுனூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் பாகூர் கொம்யூன் கடவுனூர் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், வாஸ்து ஹோமம் 1 முதல் 4 வரையிலான யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் காலை 10 மணி அளவில் கலச புறப்பாடு நடைபெற்று விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து மூலவர், ஏழைமுத்து மாரியம்மன் மற்றும் பால விநாயகர், பாலமுருகன் உட்பட பரிகார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் பாகூர் தொகுதி எம்எல்ஏ செந்தில்குமார், முன்னாள் எம்எல்ஏ தனவேலு, புதல்வன் அசோக்குமார் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் அறங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இரவு சிறப்பு அலங்காரத்தில் பால விநாயகர், மாரியம்மன், பாலமுருகன் வீதி உலா நடைபெற்றது. வில்லியனூர் கோவில் திருப்பணிக்கு இந்து அறநிலைத்துறை மூலம் ரூபாய் 10 லட்சம் நிதி உதவி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார்.
இந்து அறநிலைத்துறை சார்பில் வில்லியனூர் தொகுதி ஜிஎன் பாளையம் செல்லமுத்து மாரியம்மன் கோவில் திருப்பணிக்கு ரூபாய் 10 லட்சத்திற்கான காசோலையை ஆலய நிர்வாகிகளிடம் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். உடன் கோவில் நிர்வாக பொறுப்பாளர்கள் ராமசாமி, சீனிவாசன், செல்வநாதன், நாராயணன், கண்ணன், கங்காதரன், திருநாவுக்கரசு, அன்பழகன், சந்திரசேகர், அன்பு, ஜெயராஜ், மணிகண்டன், மோகன் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் உடனிருந்தனர். மாசு கட்டுப்பாட்டு குழுமத்தில் ஆலோசகர்கள் நியமனம் தொடர்பான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை மாசு கட்டுப்பாட்டு குழுமத்திற்கு ஓய்வு பெற்ற அரசு அலுவலர்களை ஆலோசகர்களாக நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி நிர்வாகம், கணக்கு பிரிவு, அலுவலக உதவியாளர் ஆகிய 3 பணிகளுக்கு ஆலோசகர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். நிர்வாக ஆலோசகர் பணிக்கு ஓய்வு பெற்ற கண்காணிப்பாளர்கள், இளநிலை கணக்கு அதிகாரிகளும், கணக்கு ஆலோசகர் பணிக்கு ஓய்வு பெற்ற முதுநிலை, இளநிலை கணக்கு அதிகாரிகளும், அலுவலக உதவியாளர் பணிக்கு ஓய்வு பெற்ற உதவியாளர்கள், மேல்நிலை எழுத்தர்கள் விண்ணப்பிக்கலாம். அவர்கள் 65 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். விருப்பம் உள்ளவர்கள் வருகிற 25ஆம் தேதிக்குள் புதுவை அண்ணா நகரில் உள்ள மாசு கட்டுப்பாட்டு குழும உறுப்பினர் செயலரிடம் விண்ணப்பிக்க வேண்டுமென அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.